இது வந்து ஃபில்ட்ரு. நம்மளுக்கு ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா, ஏதாவது ஃபுட் வேஸ்ட் இருந்ததுன்னா அதில் போய் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணிக்கும். நம்ம எடுத்து வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து சால்ட் ஃபில்லிங் பண்ணுறது நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். இந்த ஃபில்ட்ரு வந்து அவுக்கும் போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் வந்து இப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் வாய் பெரிய பக்கமாக இருக்க பக்கத்தில் திருப்பிட்டு இந்த ஃபில்ட்ரை வந்து நீங்கள் வந்து எடுத்தால் தான் வரும். அது நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி ஃபிசிக்கல் டேமேஜுக்கு எதுக்குமே நம்மளுக்கு வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம சேஃபாக நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் வேஸ்ட் எல்லாமே கலெக்ட் ஆகும். மேக்ஸிமம் நான் ஃபுட் வேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு தான் போடுவேன். அதனால் இதில் இல்லை, கொஞ்சமாக இட்லி மட்டும் அதில் வந்து ஒட்டி இருக்குது. ஸோ எல்லாமே எனக்கு எந்த ஒரு வேஸ்ட்டுமே இல்லை. மேக்ஸிமம் போடும்போது பாத்திரம் வந்து கொஞ்சம் க்ளீனாக போட்டோம் அப்படின்னா இந்த ஃபில்டர் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். இதை நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி அதே இடத்துல வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி உள்ளே ஏற்றணும் அப்படின்னா நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். வைக்கும்போதும் ஃபேன் வந்து இந்த பொசிஷனில் இருக்கணும்.